ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு 2 ஹோல் நம்பர்ஸை எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ப்ராடக்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ அந்த 2 ஹோல் நம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பருக்கு நமக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த மல்டிப்ளை டேர்ம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 × 5 = 13 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 and 5 இந்த 2 டேர்முமே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 30 தான் இந்த இடத்துல இருக்கிற ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபேக்டர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நம்பரை ஃபேக்டர்ஸ் டிவைட்ஸ் எ நம்பர் வித்தவுட் லீவிங் ரிமைண்டர். ஸோ அந்த நம்பரை நமக்கு டிவைட் பண்ணும், ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நம்பரை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6ம் 5ம் 30யோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 30யை எனக்கு ரிமைண்டர் இல்லாமல் ரிமைண்டர் 0வோட 6ம் 5ம் எனக்கு டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 30க்குரிய என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணலாம். ஸோ 1 × 30 30, 2 × 15 30, 3 × 10 30, 5 × 6 30. ஸோ அப்போ இதில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 என்னென்னு பார்த்தோம்னா 1 2 3 5 6 10 15 30 இது எல்லாமே ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இங்கே 8 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, ஹவு டு ஃபைண்டுன்னு பார்க்கலாம். இப்போ 1 × 30 = 30. அப்போ 30யை நான் என்ன செய்கிறேன், 30ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 30 30 எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 0. அப்போ அந்த கோஷன்ட் வேல்யூவை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிமைண்டர் நமக்கு கண்டிப்பாக 0 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 × 15 = 30. அப்போ 30யை 15ஆல் நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 2 15s are 30 எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் 0. அப்போ எனக்கு இந்த இடத்துல கோஷன் வேல்யூ 2 அண்ட் ரிமைண்டர் வேல்யூ எனக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போ அந்த கோஷன் வேல்யூ எனக்கு ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அண்ட் 3 × 10 = 30. அப்போ 10 3s are 30 எனக்கு ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்குது. அப்போ கோஷன் வேல்யூ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அடுத்து 5 × 6 = 30. அப்போ 30யை 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு கோஷன் வேல்யூ 6 இருக்குது. ஸோ 6 is ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியே ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸோட சம் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் எப்பயுமே கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா இண்டீஜர்ஸாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டேர்மாக இருக்காது அண்ட் ரேஷ்னல் நம்பராக ஃப்ராக்ஷன்ஸ் டேர்மாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 to infinity சொல்லலாம். அப்போ இண்டீஜர்ஸாக இருக்கலாம். இப்போ இண்டீஜர்ஸ்னால் என்ன, -∞ to +∞. நெகட்டிவ் டேர்மும் இந்த இடத்துல வரும் அண்ட் பாசிட்டிவ் டேர்மும் நமக்கு வரும். அப்போ டெசிமல் டேர்மாக இருக்காதுன்னு சொன்னோம். அப்போ டெசிமல் டேர்ம்னா என்ன, 3.14. அதாவது பாயிண்ட் வச்சு எந்த வேல்யூமே எனக்கு ஃபேக்டர்ஸில் வராது. அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா 2/3 4/7 இந்த மாதிரியான டேர்ம் தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்லா ஈவன் நம்பர்ஸ்க்கும் 2ன்றது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 பார்க்கலாம். அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 4. அப்போ 2ன்றது கண்டிப்பாக எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 பார்த்தீங்கன்னா 1 2 3 6 2ன்றது எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 1 2 4 8. ஸோ இது 2 எனக்கு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் எனக்கு எந்த நம்பர் 5ல் எண்ட் ஆகுதோ அதுக்கு எனக்கு கண்டிப்பாக என்ன ஃபேக்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபேக்டர் ஆஃப் 5க்குரிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1ம் 5ம் 5 இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 அண்ட் 15 அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் எனக்கு என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, 5 இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர்ஸ் என் வித் 0. ஸோ 0வில் எண்ட் ஆகிருக்க எல்லா நம்பருக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 5 10. இது கண்டிப்பாக ஃபேக்டர்ஸாக இருக்கும். இந்த 4 நம்பருமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 1 2 5 அண்ட் 10ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 அப்படின்னு பார்த்தோன்னா என்ன இருக்கும், 1 2 4 5 அண்ட் 10ன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி 10 and 20. ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் ஃபேக்டர்ஸ். அதோட ஃபேக்ட்ஸ் இதுதான். அப்போ நம்பர்ஸில் எனக்கு இப்போ ஒரு நம்பருக்கு நான் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக எனக்கு 2 ஃபேக்டர்ஸாச்சும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதே நம்பரும் 1 and itself கண்டிப்பாக அது ஃபேக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் எனக்கு கண்டிப்பாக லெஸ் தென் தட் வேல்யூவை நான் எந்த நம்பர் பார்க்குறேனோ அந்த நம்பரை காட்டிலும் எனக்கு மினிமம் வேல்யூவாக இருக்கும், இல்லை அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1 2 3 6. அப்போ 1 less than 6, 2 less than 6, 3 less than 6 and 6 equal to 6. ஸோ இது எல்லாமே எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு நேசி மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.